சுற்றி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4000 4500 தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவல் மேடம் 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போவே நாங்கள் 10 பேங்க்ல வந்து ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். 113 வருஷத்துக்கு லீகல் கிளியராக மேடம். இந்த மீன் எல்லாம் கூட இருக்கு பாருங்க, நம்ம வீட்டுல ஃபிஷ் டேங்க்ல வளர்ப்போம்ல, அது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. பசங்க ரொம்ப லிட்ரலி என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பிரைவேட்டா காசு கட்டி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பர்சனலா டச் பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 years வரைக்கும் இவங்களே ஃப்ரீயா மெயின்டெனன்ஸ் பண்ணி இதே கண்டிஷன்ல நம்மளுக்கு கொடுத்துருவாங்களாமா. இந்த ரோட்ல 10 வருஷம் கேரண்டி மேடம். இதுக்கு பேர் ஆம்பிளிஃபயர் தியேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சென்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இந்த செடி வளர்ற இடத்துல மண் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இறங்காது, ரொம்ப தரமா இருக்கும். என்ட்ரன்ஸ்லயே ஒரு வீடு 2 வீடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் பேக் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வீடு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டுக்குள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல் வரப்போகுது. நான் லைவாவே காமிச்சிருக்கேன். இது செம்மண் பூமி, ஃப்ளட் வராது இல்ல பிரதர். இது மேடான பகுதி மேடம். பூர்வீகமா வசிச்சிட்டு இருக்க மக்கள் கிட்ட நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க தண்ணி நிக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட இங்க நிக்காது. என்ன எங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? கிராண்டான ஆர்ச் இருக்கு, உள்ள போறதுக்கே பேட்டரி கார்லாம் வச்சிருக்கீங்க, பாக்கிறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. நான் சொன்ன பட்ஜெட் என்ன? ஒரு 3000-3500 குள்ள சொன்னேன். இப்படி எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. ஏன் ப்ரோ என் டைம் எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்றீங்க நீங்க? எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது நம்ம இங்க இருக்கு. இந்த பிரைஸ் வந்து 299 தான். இவ்வளவு பெரிய இடம் நாங்க கொடுத்துருக்கோம்னா பிரைஸும் ரீசனபிளா தான் கொடுத்துருக்கோம். நிஜமாவா சொல்றீங்க? கண்டிப்பா 299. இங்க கைட்லைன் வேல்யூ 2400 மேடம். அதுதான் கேக்குறேன். சுத்தி நம்ம சைட் சுத்தி சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா 4000-4500 தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 3299 நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க சைட்டை பாருங்க, நீங்களே சூஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நீங்க புக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி 2999 நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். ஒழுங்கா கண்டிப்பா பண்ணிக்கலாமா? தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சூஸ் பண்ணணுன்றதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்க வந்து பாருங்க. ஏன்னா ஒரு பிளாட் 2 பிளாட் இல்ல, 502 பிளாட் இருக்குது. 502 பிளாட் 26 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எந்த ஃபேசிங் கேட்டாலும் எனக்கு தாராளமா இருக்கு. இப்போ 40 ஃபீட் ரோட் அந்த எவ்வளவு சீக்கிரம் நீங்க வரீங்க, எவ்வளவு சீக்கிரம் கஸ்டமர்ஸ் வராங்களோ அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே சரி. இந்த சைட்டுக்கு பேரு வேலம்மாள் கார்டன் மேடம். எங்க இருக்கு? படப்பை மேடம். ஓகே சரி, உள்ள போய் பாப்போமா? தாராளமா பார்க்கலாம் வாங்க. பிரதர், ஆர்ச் அங்கேயே கேமரா கொடுத்துருக்கீங்க, செக்யூரிட்டி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. இங்க எல்லாம் திருவள்ளுவர் சிலை அப்படி எல்லாம் இருக்கு, ஒரு மாதிரி டிஃபரெண்டா வச்சிருக்கீங்களே மேடம். இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஏக்கர் 26 ஏக்கர் நாங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 1 நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். எவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். 40 அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் நான் காட்டுறேன். 5 பார்க் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல. சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். சைக்கிளிங் பண்றவங்களுக்கு அங்க சைக்கிளிங் ஸ்டாண்ட் இருக்கு. செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து 24 hours செக்யூரிட்டி தாராளமா எடுத்துட்டு போகலாம். செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்கோம். கேமரா இருக்கு, லேப்டாப் போர்டு கொடுத்துருக்கோம், வாட்டர் கொடுத்துருக்கோம். வந்து நீங்களே பாருங்களேன் எவ்வளவு அம்யூனிட்டிஸ் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ரோடு எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்கீங்க. நடுவுல மட்டும் கொடுக்காம இந்த லாஸ்ட் அப்படி தான் கொடுத்துருக்கீங்க. வாக்கிங் ட்ராக் மாதிரி கொடுத்துட்டா ரோடு கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோட்ல 10 வருஷம் கேரண்டி வேணும். இங்க இருக்க பிளாட்ஸ் மொத்தம் 502 பிளாட்ல பாத்தீங்கன்னா கார்னர்ஸ் இருக்கு, அவங்க கேட்கற ஃபேசிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். யார் எவ்வளவு சீக்கிரம் வந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சி. இங்க சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. உங்களுக்கு என்ன சூஸ் பண்ண போறன்றது உங்களால டிசைட் பண்ணவே முடியாது. அவ்வளோ பிளாட்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது ரீட்டைல் ஷாப்க்கோ ஹோல்சேல் ஷாப்க்கோ என்ன வித்தியாசம்? ரீட்டைல்ல போனாக்கா ஒரு 10 காட்டுவாங்க, அதுல ஒன்னு எடுத்துட்டு வந்துருவோம். ஹோல்சேல் போனா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது, ரேட்டும் கம்மியா இருக்குல்ல. அது மாதிரி இது ஹோல்சேல் பிளாட்னே நான் பேர் வைக்கிறேங்க. இது ஹோல்சேல் பிளாட், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. என்னோட பேங்க் லோன் என்ன ப்ராசஸ், என்ன ஏபிஎஃப், எத்தனை % லோன் கொடுப்பீங்க அது சொல்லுங்க. மேடம் 502 பிளாட் வச்சு நாங்க ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்கோம். சோ டாக்குமெண்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவல் மேடம். ஓகே 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்றோம். இப்போவே நாங்க 10 பேங்க்ல வந்து ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் பண்ணதால எங்களுக்கு 3 days போதும் மேடம். 3 நாள் உங்களுக்கு நாங்க பே ஸ்லிப்பும் வேற என்ன பேன் அண்ட் ஆதார் பேங்க் டீடைல்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 3 daysல சாங்க்ஷன் பண்ணி நாங்க 3 நாள்ல நாங்க பண்ணிக்கலாம். அப்ப எங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? கண்டிப்பா வரோம். உங்களுக்கு நான் கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரோம். சென்னை டு டோர் எத்தனை பேர் வரலாம்? ஒரு ஃபேமிலியா வரலாம். ஃபேமிலியா ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியோட வரணும். சும்மா வந்து பாத்துட்டு போறன்ற மாதிரி ஒரு ஃபேமிலி விசிட்டா வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஓகே, எவ்வளவு அமௌண்ட் நான் கையில கொண்டு வரணும்? எனக்கு பிடிக்க போகுது அப்படினா புக்கிங் அமௌண்ட் 1 lakh 50,000 நாங்க கஸ்டமருக்காக பண்றோம். ஏன் அப்படினாக்க யூனிட் அதிகம். சோ அதனால வந்து புக் 50,000 ரூபாய் கொடுத்தா நான் இது ஒரு பிளாக் பண்ணிட்டு நீங்க எனக்கு லீகல் கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. லீகல் எத்தனை வருஷத்துக்கு கிளியரா வச்சிருக்கீங்க? 113 வருஷத்துக்கு லீகல் கிளியரா இருக்கு மேடம். என்ன 1911ல இருந்து லீகல் கிளியரா இருக்கு மேடம். அப்ப பாருங்க 113 வருஷத்துக்கு மேல நாங்க டாக்குமெண்ட் கிளியரா வச்சிருக்கோம். இது வரைக்குமே நம்ம பார்த்த சைட்ல 113 வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கோம். சூப்பரா இருக்கு. நிஜமா தான் சொல்றீங்களா? இது பெரிய ஏக்கர் அப்படிங்கறதுனால இவங்க பேட்டரி கார் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் இதுலதான் போய் சுத்தி பார்க்க போறேன், வெயிட்டும் குறைக்க போறேன். பின்னாடியே பாருங்க பார்க் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, அடல்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு, மிடில் ஏஜ், டீனேஜ் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி யோகா சென்டர் வச்சிருக்காங்க, பார்க் வச்சிருக்காங்க.
நடந்து போறதுக்கு வாக்கிங் பே வச்சிருக்காங்க, சிட் அவுட் வச்சிருக்காங்க. அவ்வளோ அம்யூனிட்டிஸோட சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி. வெளியில பாத்தீங்கன்னா 4000க்கு கம்மியா ₹1 கம்மி தரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணியிருக்கேன். சும்மா நான் சொல்றேன் நம்பணும்னு அவசியம் கிடையாது. வெளில வந்து செக் பண்றீங்க, அங்க செக் பண்ணிட்டு இங்க வந்து கேளுங்க. இவங்க 2,999க்கு தான் தராங்களாமா. அதனால தான் இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ண போறேன். இங்கே சும்மா பேச்சுக்கு அந்த ப்ரௌச்சர்ல மட்டும் போடுறது மட்டும் இல்லாம இவங்க உண்மையாவே இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பான் மட்டும் இல்லைங்க, இந்த ஃபவுண்டைன் மட்டும் இல்ல, இந்த மீன் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. நம்ம வீட்டுல ஃபிஷ் டேங்க்ல வளர்ப்போம்ல, அது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. பசங்க ரொம்ப லிட்ரலி என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுமே கூட ஒரு ஈவினிங்ல இந்த டைம்ல இப்படி வந்து உட்காந்தோம்னா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அவரை நம்பாம சைக்கிள் எடுத்துட்டு வந்து பர்சனலா நான் செக் பண்ணிருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஃபவுண்டைன் இருக்கு. இங்க 8 ஷேப் நம்ம வாக்கிங் போவோம் இல்லையா, இதுல வந்து அக்கு பிரஷருக்கு கூழாங்கல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு நடக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஹெல்த்தியா இருக்கணும் நடக்கிறவங்க கூட இதுல தாராளமா நடக்கலாம். இதுக்கு தனியா நம்ம பே பண்ணி போக வேண்டாம். இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைவேட்டா காசு கட்டி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பர்சனலா டச் பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 இயர்ஸ் வரைக்கும் இவங்களே ஃப்ரீயா மெயின்டெனன்ஸ் பண்ணி இதே கண்டிஷன்ல நம்மளுக்கு கொடுத்துருவாங்களாமா. அதுக்கப்புறம் வீடுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம பாத்துக்கணுமாமா. அதாவது எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கு, எனக்கு மைக்கு பிடிச்சலாம் பேச தெரியாது அப்படின்லாம் ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த இடம் சூப்பரா இருக்கும். சுத்தி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு மைக்ல கேட்கற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஆம்பிளிஃபயர் தியேட்டர்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து யார் என்ன பேசினாலும் கேட்கும். அதே போல நீங்க ஒரு ஊஃபர் செட் எடுத்து நீங்க வச்சீங்கனாலும் நல்ல சவுண்டா பாடும். அப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஆடலாம், இல்ல கேட்கலாம், இல்ல ஒரு ஸ்டோரிஸ் கேட்கறது, அதுக்கெல்லாம் இது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சென்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இங்க பின்னாடி சிலர் தெரியுறாங்க இல்லைங்க, அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. சண்டேஸ்ல மட்டும் வந்து பார்த்துட்டு பசங்களை விளையாட விட்டுட்டு ஸ்விக்கில ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ணி இங்க சாப்பிட்டுட்டு மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவங்க பிரைவசி கெடுக்காம நான் இங்க இருந்தே பேசுறேன். அவங்க யாரும் இல்ல இதெல்லாம் சொன்னா ரேட் வேற ஏத்திட்டு போறாங்கன்னு ஒரு எண்ணம் எனக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே காம்பவுண்ட் போடுவாங்க. பட் அந்த ஒரு ஸ்லாப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம கீழே கான்கிரீட் போட்டு அதுக்கு மேல அந்த பிளாக்ஸ் வச்சு அதுக்கு மேல சேஃப்டிக்காக அந்த இது போடுவோம்ல, அதோடு சேர்த்து போட்டிருக்காங்க. அது பேர் எனக்கு தெரியல. பட் அதோடு போட்டு ரொம்ப பக்கா சேஃப்டியா இருக்காங்க. அதே போல இடம் வாங்கும் போது அந்த இடம் நல்லா இருக்கா, உள்ளுக்குள்ள இறங்குமா அப்படின்னு செக் பண்றதுக்கு எங்க பாட்டி ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதை உங்களுக்கும் சொல்றேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே கிட்ட வாங்க. இது தொட்டா தெரியுதா? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? தொட்டாச்சு. நீங்க இப்படி தொட்டோன்னு மூடிக்குது இல்ல, இந்த செடி வளர்ற இடத்துல மண்ணு உங்களுக்கு உள்ளுக்குள்ள இறங்காது. ரொம்ப தரமா இருக்கும். நான் அங்க மட்டும் தானே செம்மண் பூமி பாத்தீங்க. இங்க பாருங்க, அது பார்க்லயாவது செம்மண் இவங்க கொட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இங்க வரைக்கும் செம்மண்ணா தான் இருக்கு. வர்த்துங்க, வர்த்து த பிரைஸ். எப்படி பார்த்தாலுமே இந்த காசுக்கு இது ரொம்ப 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 வர்த்து. ஆல்ரெடி சைட்டுக்குள்ள 3 ஃபேஸ் இபி லைன் கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, இங்க என்ட்ரன்ஸ்லயே ஒரு வீடு 2 வீடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் பேக் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வீடு கட்டிட்டு இருக்காங்க. சோலார் லைட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ட்ரன்ஸ்ல மட்டும் கிடையாது, அட்லாஸ்ட் 502வது ப்ராஜெக்ட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்காரு. அவர் எங்குமே மூவ் ஆகல. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஆபீஸ் இருக்கு, பேட்டரி கார் இருக்கு. ஏன்னா நம்மளால இங்க இருந்து நடந்து போயெல்லாம் பார்க்க முடியாது. பேட்டரி கார்லயே சுத்தி கொண்டு போய் காமிச்சிட்டு வராங்க. 5 பார்க் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சைட்டை சென்னைக்குள்ள ஒரு பொல்யூஷன் இல்லாம 30 அடியில நல்ல தண்ணியோட செம்மண் பூமியில காத்து அவ்வளோ பொல்யூஷன் ஃப்ரீயான காத்து, தண்ணி, மண்ணு எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய இந்த இடத்துல 2,999 வர்த்துங்க. நீங்க என்ன நினைச்சாலும் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க. கோபி சார், உங்களை நம்பாம நானே சைக்கிள் எடுத்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை தப்பா எடை போட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஸ்கூல் காலேஜ் ஏதோ உள்ள வருதுன்னு சொன்னீங்களா, அது என்ன காலேஜ் வருது? அது இல்லாம வெளியில என்ன இருக்கு அது சொல்லுங்க. நம்ம சைட்டுக்குள்ள காலேஜ் இல்ல மேடம், ஸ்கூல்ஸ் வருது. ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் வரப்போகுது. ஒரு 3 பெரிய ஸ்கூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது. வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கும். இங்க இருக்கு இதுதான் வருதுன்னு இல்ல, ஆனா கன்ஃபார்மா வருது. கன்ஃபார்ம் வருது மேடம். பெரிய ஸ்கூல் தான். என்ன ஸ்கூல்ன்றது நாங்க அப்புறம் பண்றீங்க. சரி, இது தவிர்த்து வெளியில என்னென்ன ஸ்கூல் வெளியில இந்த சரௌண்டிங்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை மேடம். ஏன்னா நம்ம இந்த படப்பையில இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வண்டலூர் போயிடலாம். வண்டலூர்ல லெஃப்ட் எடுத்தா ஸ்ரீராம் கேட்வே, சோ ஐடி காரிடார். ரைட் எடுத்தாக்கா ஜோஹோ, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. சோ இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா தாம்பரம் சரௌண்ட்ல எவ்வளவு காலேஜ், எம்சிசில இருந்து தனிஷ் அகமது, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், என்ன பெருசா போகுது லிஸ்ட் ஃபுல்லா நிறைய காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்கூல் அது. சோ அது
இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. ஆல்வின் So, நீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஃபாரின்ல படிச்சுட்டு திரும்ப இங்க வர போறீங்க, ரிட்டர்ன் நீங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னா அந்த ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரௌண்டிங்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து எஸ்ஆர்எம் பப்ளிக், வேலம்மாள் எல்லாமே ஸ்கூல்ஸை பத்தி இங்க கவலை இல்லை மேடம். ரெண்டாவது நான் ஐடி இண்டஸ்ட்ரியல்ல இந்த ஒரகடம் நியர்பை ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வேலை வரைக்கும் இந்த சரௌண்டிங்ல வந்து எந்த குறையும் கிடையாது. ரெண்டாவது மார்க்கெட்டுக்கும் பாத்தீங்கன்னா படப்பை வந்து ஒன் ஆஃப் தி பெரிய ஹப் மேடம். ஒரு வெஜிடபிளா இருக்கட்டும், பெரிய நான் வெஜிடேரியன் எவ்ரிதிங் எல்லாமே பெரிய பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் தான் இருக்கு. ஓகே, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் உள்ள போட்டா ஆட்டோமேட்டிக்கா வரும் மேடம். வந்துருது. இப்பயே ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் சண்டேஸ் வந்து அவங்க வீடு கட்டுறத பாக்குறாங்க. ஃபுட்டே இங்க தான் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ கூகுள் ரிவ்யூல நீங்க எல்லாம் போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியரா மேட்ச் ஆயிடும். சூப்பர். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்றீங்க. ஒரு 50,000 எடுத்துட்டு வந்தாலே நாங்க அட்வான்ஸ் பண்ண முடியும். 50,000ன்றது வந்து நம்மளுடைய பொங்கல் ஆஃபருக்காக நம்ம கஸ்டமருக்காக சொல்றோம். ஆக்சுவலா 1 lakh. 1 lakh. இப்போ பொங்கல் ஆஃபர் அண்ட் நம்ம யூடியூபர் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நாங்க ஒரு 50,000 கொடுத்தாங்கன்னா டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றோம். டாக்குமெண்ட்டும் பாத்தீங்கன்னா 113 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு. ஸோ டாக்குமெண்ட் கிளியர்ன்றதுனால தான் எங்களுக்கு 90% வரைக்கும் லோன் எங்களுக்கு புஷ் ஆகுது. 9-10 பேங்க்ல நாங்க ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். சூப்பர். ஸோ எவ்ரிதிங் ஃபைன் தான். கிளியர், எவ்ரிதிங் கிளியர், கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு. அதாவது தண்ணி எத்தனை அடியில வருது? 30 feet மேடம். 30 feetலயே வந்துருது. நிஜமாவா? செம்மண் பூமி மேடம் இது. நான் உங்களுக்கு ரியாலிட்டிக்காவே காட்டலாம். மண்ணு மத்த மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி. இது அந்த கலரே செம்மண் பூமினா இதுதான் செம்மண் பூமி. இது நீங்க மண்ணெல்லாம் கொட்டல. இது வரதே இப்படிதான் இல்ல. 26 ஏக்கர்ல மண்ணு கொட்ட நாங்க எங்க இங்க பாருங்க. அப்படியே கரெக்ட்டுங்க. பாயிண்ட் 26 ஏக்கர் கொட்ட முடியாது. இது அப்படியே செம்மண் தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. அது அங்க பாருங்க. அந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க. நான் லைவாவே காமிச்சிருக்கேன். இது செம்மண் பூமி. ஃப்ளட் வராது இல்ல பிரதர்? இது மேடான பகுதி மேடம். படப்பையில இது மேடு பகுதி. இங்கெல்லாம் ஃப்ளட் கிடையாது மேடம். இது வரைக்கும் எப்பவுமே வந்தது இல்ல. இங்க சரௌண்டிங்ல இருக்க இந்த மக்கள் பூர்வீகமா வசிச்சிட்டு இருக்க மக்கள் கிட்ட நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க தண்ணி நிக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட இங்க நிக்காது. ஓகே, தண்ணி நிக்காது. தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. பொல்யூஷன் இல்லாத ஏரியா. அட் த சேம் டைம் 2,999 நீங்க குடுக்குறீங்க. ஃப்ரீ சைட் விசிட்டும் குடுக்குறீங்க. நம்ம சேனலுக்காகவும் பொங்கலுக்காகவும் 50,000 இருந்தாலே மீதி எல்லாம் வந்து லோன்ல போட்டு நாங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சோ NRI கஸ்டமர்ஸ் வந்தா வீடியோ கால்ல உங்களுக்கு ஸ்டில் என்ட்ரன்ஸ்ல இருந்து அவங்க என்னென்ன குறைஸ் கடப்பை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஒரு பைக்ல உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுவீங்க. சரி, இப்போ வந்து வண்டலூர்ல இருந்து ட்ரெயின்ல வந்துடலாம். ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. படப்பையில இருந்து பஸ் இருக்கு. அங்க இருந்து ஷேர் ஆட்டோஸ் இருக்கு. இங்க மெட்ரோ வரதுக்கு வாய்ப்பு இல்லல்ல? கமிங் பேசியிருக்காங்க மேடம். கிளாம்பாக்கம்ல இருந்து அப்ரோச் வந்து ஒரகடம் பெல்ட்டுக்கு பேசியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்றத வந்து நம்ம அதிகார நியூஸ்ல சொல்லிருக்காங்க. அப்டேட் வந்திருக்கு மேடம். சோ ஏன்னா பெரிய ஹப் அது. இந்த ரூட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சோ அது கனெக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அது ஓகே, ஆனஸ்டா தெரிஞ்சா சொல்லலாம். பட் இது வந்து ஒரு பேச்சுல இருக்கு. வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் கம்பல்சரி மெட்ரோ போகுமோ அந்த மாதிரி ஒரகடம் லிமிட்டுக்கும் கம்பல்சரி வருங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்க நியூஸ்ல பாத்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ இப்படிப்பட்ட இடத்துல 299 நிஜமா பர்சனலி எனக்கு ரொம்ப டச் ஆனது. ஒரு நல்ல இடம், நல்ல காத்து, ஒரு சின்ன அந்த பெட்ரோல் வாசனை கூட இல்லாம ஆனா ஊரை ஒட்டி எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கும் ஒட்டின மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட நம்பர் புரோக்கரேஜ் இல்லாத நம்பர், டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இடம் வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை சார். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. அவங்களுக்கு எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு 10 மடங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. நன்றி. வாழ்க இடத்துடன் வீடுடன்.